பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. ஒரு வாரத்துக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பிரியமானவர்களே. முக்கியமாக சொல்லப்போனால் ஈரான் இஸ்ரேலினுடைய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 நாளில் முடிச்சிருவோம் என்று சொன்னது 5 நாளைக்காச்சு. இன்றைக்கி அது 8வது நாளுக்குள் போயிட்டுருக்கு. ஆனால் இதுவரை நடந்த இந்த யுத்தம் இன்னும் அவங்க சொல்லலை. அதில் 4 நியூக்ளியர் பிளான்ட்டு, 4 இடத்துல இருக்கின்ற நியூக்ளியர் பிளான்ட்டை தம்சம் பண்ணிட்டாங்க, பொடி ஆக்கிட்டாங்க, தரைமட்டம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒன்று நதான்ஸ் என்ற நியூக்ளியர் பிளான்ட்டு, இன்னொன்று இஸ்வானில் இருக்கின்ற நியூக்ளியர் பிளான்ட்டு, இன்னொன்று கண்டாத்தா என்ற இடத்துல இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட்டு, நேற்று அராக்கா என்ற நியூக்ளியர் பிளான்ட்டு. இப்படி தாக்கிட்டு வராங்க. இது இல்லாமல் அநேக ஆயுத கடங்குகள், ஆயுதம் செய்கின்ற ஃபேக்ட்ரி, அதே போல் பலவிதமான ட்ரோன் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் அழிச்சிக்கிட்டு தான் வராங்க. ஒருபொழுதும் பொது ஜனங்கள் பப்ளிக்கு வாழ்கின்ற இடத்தில் அவங்க எதுவுமே செய்யலை, யாரும் தாக்கப்படவில்லை. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஈரான் அனுப்புகின்ற இந்த மிசைல்கள் எல்லாம் பப்ளிக் இடத்துல போய், இப்போ நேற்று தினத்தில் இஸ்ரேலிலே ஒரு புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டல், 10 மாடி ஹாஸ்பிட்டலுக்கு சைடில் போய் விழுந்து சின்ன சேதங்கள் நடந்திருக்கு. உயர் சேதம் நடக்கவில்லை. 76 பேருக்கு காயப்பட்டிருக்கு. அதில் 6 பேர் சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான். அதே போல் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஈரான் எங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் 2 நிமிஷத்தில் இஸ்ரேல் காலி. இந்த மிசைல் எல்லாம் எங்கே போய் விழுந்திருக்கு? ஹைப்பர்சோனிக் மிசைல் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே அது விழுந்ததாக ரெக்கார்டு இல்லை. பேலிஸ்டிக் மிசைல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மிசைல் விழுந்திருக்கு இஸ்ரேலுக்குள்ள உள்ள. ஆனால் 400லேருந்து 500 மிசைல் வரைக்கும் விட்டுருக்காங்கன்னு ஈரானும் சொல்கிறாங்க, இஸ்ரேலும் ஒத்துக்கிறாங்க. எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. அதே இன்டர்செப்ட் ஜோர்டான் கிட்ட இருக்குது. ஜோர்டான் சொல்லியிருக்கு எங்கள் நாட்டுக்கு மேலே எந்த மிசைலும் வரக்கூடாதுன்னு ஜோர்டானும் சொல்லியிருக்கு. அதனால் அவங்க நாட்டுக்கு மேலே வருகின்ற மிசைல் எல்லாம் அவங்க தாக்குறாங்க. ப்ளஸ் அமெரிக்கன் ஷிப்பில் அவங்க தாக்குறாங்க, இஸ்ரேலில் ஏரோடோம்ஸ் தாக்குறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 22,368 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது இஸ்ரேல் என்ற இந்த குட்டி நாடு. மேப்பில் கடுகு போல் இருக்கும். ஆனால் ஈரான் என்பது இந்தியாவுடைய சைஸில் இருக்கிற நாடு. 16,62,400 சில்லற கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த குட்டி நாட்டில் தான் அவ்வளோ பெரிய நாடு தாக்குது. ஆனால் நம்முடைய ஊடகங்கள் அவங்களுடைய பெருமை தான் சொல்கிறாங்க. இந்த கடுகு போல குட்டி நாடு எவ்வளோ தாக்கத்தை கொடுக்குறாங்க. இதேமாதிரி அவங்க செய்ய வேண்டியது தானே. இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டு ஏஐயில் சிருஷ்டி பண்ண, ஏஐயில் உண்டாக்கின பல கள்ள வீடியோக்களை காட்டிட்டு பாத்தியான்னு காட்டுறாங்க. அதே மாதிரி காசாவில் இருக்கின்ற இடிந்து போன சில டவுனுங்கெல்லாம் கொண்டு வந்து டெல் அவீவ்னு காட்டுறாங்க. ஆனால் டெல் அவீவில் இருக்கின்ற இந்தியர்கள், ஆண்கள், பெண்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, ஹெல்த் கேரில் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் போடுகின்ற வீடு, நாங்கள் எருசலேமில் இருக்கிறோம், நாங்கள் ஐஃபாவில் இருக்கிறோம், நாங்கள் டெல் அவீவில் இருக்கிறோம், நாங்கள் அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், டைம் கிடச்சா பீச்சுக்கு போகிறோம், வாலிபால் விளையாடுறாங்க. இதெல்லாம் வீடியோ வந்துட்டுருக்கு. அப்போது இவங்க எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க இந்த இஸ்லாம் சேனல் அல் ஜசீராவும் அந்த மாதிரி சேனலுக்கு போட்டு அதை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இவங்களாம் உண்டாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஜீவா டுடேயில் பிஜேன்னு ஒருத்தர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? ஈரான் இஸ்ரேலை ஏமாத்துறதுக்கு டெம்மி ராக்கெட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இஸ்ரேல் அதை அட்டாக் பண்ணுறாங்க. இன்னும் மார்க்கெட்டாக இது மீன் வியாபாரத்துக்கு அப்படியே வெளியில் பார்க்குறதுக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரிஜினல் ராக்கெட்ஸ் மிசைல் ஈரான் அனுப்புகிறாங்க இஸ்ரேலுக்கு. இது வரைக்கும் F-35 10 ஃப்ளைட்டை ஈரான் தாக்கி கீழே விழுந்துருக்கு. விடுறதில் கொஞ்சமாவது ஒரு உண்மை இருக்கணும். ஜனங்களுடைய தன்னம்பிக்கைக்காகவோ, ஜனங்கள் இப்படி பேசுகிறாங்களே, ஜனங்களுக்கு நம்ம ஈரான் செய்கிறது அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறதுக்காகவோ பேசி பிரயோஜனம் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கோ அதை சொல்லணும். இப்படி பேசிக்கொண்டே வருகிறார்கள்.
இப்போ எல்லாரும் இஸ்ரேலும் தாக்குறாங்க. அதில் வேற ஒருத்தர் சொல்கிறார், நான் அதே பிஜே தான் சொல்கிறார் ஜீவ டுடேல. என்ன சொல்கிறார்? இஸ்ரேலுக்கு நன்றி கட்டவர்கள் பாலஸ்தீனியர்கள் இவங்களுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்காந்து இப்போ பாலஸ்தீனியங்களே ஓட்டுறாங்க. எப்படி கதையை சுருட்டுறாங்கன்னு பாருங்கள். இவங்க இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு இந்த புடா சொல்லிவிட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறாங்க. அவங்க உண்மையான விஷயம் என்ன? நம்ம ஆதி காலத்திலேருந்து வரும்பொழுது அப்ரம் காலத்திலே இருக்குது. சலோம் பட்டணத்து ராஜா மெல்கி சதேக்குன்னு, அந்த ஷாலோம் தான் பிற்காலத்தில் ஜெருசலேம் ஆனது. அப்போ அந்த ஜெருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தாவீது ராஜா இஸ்ரேல் ஆண்டார், சாலமோன் ராஜா இஸ்ரேல் ஆண்டார், அசிரியன்ஸ் இஸ்ரேல் பிடிச்சிட்டு இஸ்ரேலுடைய தென் இஸ்ரேல் பிடிச்சிட்டு போனாங்க. தென்பக்கத்தை வட இஸ்ரேல் பேபிலோன் பிடிச்சி போயாச்சு நெபுக்கத்நேசர் ராஜா. இது ஹிஸ்ட்ரியாக இருக்க. பாலஸ்தீனர்கள் பிடிச்சிட்டு போனாங்களா யாராங்களோ? பாலஸ்தீன் நாடு எப்போ உண்டானது? பாலஸ்தீன் ராஜா யாராக இருந்தார்? பாலஸ்தீன் நாட்டு இஸ்ரேலுக்கு ராஜாக்கள் இருக்குது. தாவீது சோலமன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 28-30 ராஜாக்கள் இருக்குது. ஒன்று அரசர் புத்தகம் பார்த்தா தெரியும். அது ரெண்டாக பிரிந்ததும் யெகூதா நாடாக பிரிஞ்சதும் இஸ்ரேல் என்று சொல்கின்ற 10 கோத்திரம் பிரிஞ்சது எல்லாம் இருக்குது. திருப்பி இன்றைக்கு ஈரான் சொல்லுகின்ற பேர்ஷியன் நாடினுடைய அரசன் யார்? கோரேஷ் வந்த பிறகுதான் அங்கே தேவாலயத்தை கட்டக்கூடிய உத்தரவு கொடுத்தது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குல்ல. ஈவன் பேபிலோனியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குல்ல, பேர்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குல்ல. பாலஸ்தீன் ஜனங்களை பிடிச்சிட்டு போனதாக எங்கேயாவது இருக்கா? பாலஸ்தீன் என்ற பெயர் இஸ்ரேல் என்ற மண்ணுக்கு யார் கொடுத்ததுன்னா டைட்டஸ் என்ற மன்னன் கொடுத்தது, ரோமர் சக்கரவர்த்தி கொடுத்தது. இனிமே இவர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு AD 72 அந்த தேவாலயத்தில் அழித்த பிறகு இவங்க உலகத்துக்கே சிதற அடிக்கப்பட்டு அந்த மண்ணுக்கு நம்ம இஸ்ரேல் பேர் வரக்கூடாதுன்னு என்று சொல்லி இஸ்ரேலர்களுடைய பரம்பரை எதிரிகள் பிலிஸ்தீனர்களுடைய மண் என்ற அர்த்தத்தில் இந்த இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு பாலஸ்தீனம் என்ற பெயர் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இது டைட்டஸ் கொடுத்த பேர். சரி, அந்த நாட்டில் அவங்க வாழ்ந்தாங்க. யாராவது அவங்கள ஆண்டாங்களா? பாலஸ்தீனத்துக்கு யாருங்க ராஜா? பாலஸ்தீனத்துக்கு ஏதுங்க காயின்? அவங்களுடைய கொடி என்ன? இப்போ உண்டாக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது பழைய காலத்து ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சரித்திரம் இருக்கு. அந்த காலத்தில் பாலஸ்தீன்ற பேர் இருந்ததா? இல்லையே, இஸ்ரேல் தானே பேர் இருக்கு. அப்போது AD 72க்கு பிறகு தானே அந்த மண்ணுக்கு பாலஸ்தீன்ற பேரை வச்சாங்க. இஸ்ரேல் அங்கிருந்து துரத்தப்பட்டு அந்த தங்களுடைய முன்னோர்கள் விட்டு வந்த இடத்தை மறுபடியுமாக பிடிக்கிறதுக்கு முயற்சி தான் இன்னும் நடந்துகிட்ருக்கு. 1948 மே 4 அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைத்தாலும் அவங்கள நிம்மதியாக வாழ விடலை, ஆள விடலை. சுற்றி இருக்கின்ற அரபு இஸ்லாம் நாடுகள். இப்போ எதுக்கு இவங்க இஸ்ரேலை தாக்குறாங்க? ஏன் தாக்குறாங்க இஸ்ரேலை? ஏன் இந்த ப்ராக்சிங்களை ஈரான் உண்டாக்குனது? அவங்களுடைய குரானில் போட்டிருக்கு, யூதர்கள் காஃபியர்கள் அவர்களை அழிக்கணும், அதுதான் அல்லாஹ்வுடைய சித்தம் என்று சொன்னபடியினால் அதுதான் அவங்களுக்குள்ள வெறுப்பு, வேற ஒன்றுமல்ல. இதை அழிக்க பார்க்குறாங்க. அதுக்கு இந்த ஈரான் என்று சொல்லுகின்ற இந்த தீவிரவாத நாடு ஹமாஸை உண்டாக்குறாங்க ஒரு ப்ராக்சியாக, இஸ்புல்லா உண்டாக்குறாங்க ஒரு ப்ராக்சியாக, அதே போல் ஹூத்திகளை உண்டாக்குறாங்க, சிரியாவில் உண்டாக்குறாங்க, அல்-கொய்தா எல்லாம் இவங்களது தான். இஸ்ரேலை தாக்கணும், இந்த குட்டி நாடு இத்தனை பேர் தாக்கணும். இவங்களுக்கு வெக்கம் வேண்டும். 1967 தான் 6 டே வார் நடந்தது. அத்தனை நாடுகளும் ஈரான், ஈராக்கு, சவுதி, யார் சொல்கிறது, ஈஜிப்டு, இந்த பக்கம் லெபனான், அந்த பக்கம் சிரியா, எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணது. 6 நாள் அத்தனை பேரும் முடிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும், இது தேவனுடைய பிள்ளைகளுடைய நாடு, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேறுகின்ற நாடு இது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், உனக்கு எதிராக வரும் ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை. இதே தான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அது வாய்க்காது. அது புரிஞ்சுக்கணும்.
உன்னை ஆசிர்வதிக்கிறதை நான் ஆசிர்வதிப்பேன். ஆமாம், எந்த நாடெல்லாம் இஸ்ரேல் கூட இருக்கோ அந்த நாடு செழிப்பில் இருக்கும். எந்தெந்த நாடுகள் இது கூட இருந்து விட்டு போயிட்டோ அப்போ அந்த நாடுக்கு அழிவு இருக்குது. சரித்திரத்தை பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. இனிமே இஸ்ரேலுக்கு தோல்வி இல்லை பிரியமானவர்களே, தோல்வியே இல்லை. அப்போ ஈரான் எதுக்கு? அவங்களுடைய அந்த தீவிரமான இந்த ஃப்ராடு ஒரு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நம்பர் 1 கொள்ளை பெண் இது அடிக்ட் ஆனவன், அவன் எழுதின ஒரு ஃப்ராடு புத்தகம் இருக்குது குரான் என்று சொல்லிட்டு. அந்த 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த பொய் போதகமான சாத்தானுடைய அந்த புஸ்தகத்தை படித்து அதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி அதில் இருக்கிறது போல இஸ்ரேல்களை அழிக்கிறதுக்கு முயற்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த காசாவில் இருக்கிறவங்களுக்கும் இஸ்ரேலில் பாலஸ்தீனம் என்ற அத்தாரிட்டியில் இருக்கின்றவர்களுக்கும் அதனுடைய தலைவர் தான் முகமது அப்பாஸ். வேலை, கரண்டு, தண்ணி, சாப்பாடு எல்லாம் மருந்துலேருந்து இஸ்ரேல் தான் கொடுக்குது. அவங்களும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதான் அவங்க இப்போ காசாக்கு இன்னும் இஸ்ரேல் தான் தீமை செஞ்சுது. ஹமாஸையும் அட்டாக் பண்ணணும் சும்மா. ஈரானை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். குரான் தான் விஷயம். இவங்களுடைய நம்பிக்கை அந்த முகமது என்ற ஒரு திருட்டு ராஸ்கல் சாத்தானுடைய சந்ததி எழுதின அந்த புத்தகத்தை தான் அவங்க முக்கியமாக எடுத்து வைத்து அதை சொல்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. யகூதர்களும் கிறிஸ்துவர்களும் நம்முடைய எதிரிகள், காஃபியர்கள், அவர்களை அழிக்கணும். அதுதான் அந்த விஷயம். இந்த மத நம்பிக்கைக்கு துணை போடுறாங்க எல்லாரும். இதனால தான் இந்தியா விட்டு வெளியில் இருக்கின்ற தீவிரவாதம் எல்லாம் யார் இது? எத்தனை கிறிஸ்துவ தீவிரவாதிகளே பார்க்க முடியும். ஆனால் லஷ்கர் தொய்பா அப்படி வருது, ISIS, ISIL, அல்கொய்தா. இப்போ லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா தரமட்டம் ஆயிடுச்சு. ஹசன் நஸ்ருல்லாவையும் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லா தலைவரும் போட்டு தள்ளிட்டு அந்த ஹிஸ்புல்லாவே சின்ன பின்னமாச்சு. ஹெட் ஆஃபீஸும் கிடையாது, ஹெட் குவார்ட்டரும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது. எல்லாம் போய் அங்கே புது அரசும் உட்காந்தாச்சு, அரசியல் மாற்றம் வந்தாச்சு. ஹிஸ்புல்லாவை லெபனான் நாடு இது பண்ணியாச்சு, பேன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிரியாவில் அல்-ஷபார் இருந்தது, அவர் இங்கே இருந்தார், அவரை இங்கே இருந்து நாடு கடத்தியாச்சு. இங்கே வேறு ஒரு கவர்மெண்ட் ஆளுது, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கும் இருந்து இஸ்லாம் தானே, எப்போயாவது இஸ்லாம் நோண்டணும். இந்த பக்கம் ஹமாஸ் ஆல்மோஸ்ட் துரத்தி அடித்தாச்சு. இன்னொரு வாரத்தில் முடியும்னு சொல்கிறாங்க, ஒரு வாரம்னு சொல்கிறாங்க, போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஈரான் பக்கம். இந்த குட்டி நாடு இப்படி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இந்த யுத்தம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நாடாக இருந்த நேரம் பிச்சை எடுத்துருக்கணும். ஒரு இங்கே நம்ம வாஜ்பாய் ஆளுகின்ற நேரத்துலேருந்து அந்த பாகிஸ்தான் ஒரு மேலே இருந்துன்னு சொல்லிட்டு அந்த யுத்தம் நடந்தது பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான். அப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்டுங்க காசு கொடுக்குறாங்க. கலைஞர் அன்னைக்கு 100 கோடி கொடுத்தாரு. அந்த யுத்தம் எனக்கு பேசும்போது ஞாபகத்துக்கு வரல, புரியுதுங்களா? அப்புறம் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் கூலி கொடுக்கணும், ஒரு நாள் சம்பளம் கொடுக்கணும், அப்படி காசு திரட்டுறாங்க. அந்த ஒரு வருஷம் சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, இப்படிலாம் சொல்லியாச்சு. ஆனால் இஸ்ரேலில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, இந்தியாவிலேருந்து போனவங்க, எங்களுக்கு யுத்தம் செய்கிறாங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு குறையும் இல்லை. கடந்த 1.5 வருஷமாக யுத்தம் நடந்தாலும் எங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ஃபெசிலிட்டியும் போனஸும் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பைசா கூட எங்களுக்கு குறைக்கலை, விலைவாசிங்க கூடவும் இல்லை. இதுதாங்க இஸ்ரேல். நாங்கள் வெளிநாட்டவர்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்தோம்னு சொல்லிட்டு எங்களை 2ஆம் சிட்டிசன்லாம் பார்க்குறதே இல்லை. எங்களை ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எங்களுடைய கஷ்ட நேரத்தில் நீங்கள் ஊருக்கு போகாமல் எங்கள்கிட்ட நிற்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஃபோன் பண்ணிட்டுன்னு. இதுதான் அந்த நாடு. அந்த நாட்டில் இருக்கின்ற அரபியர் முஸ்லீம்கள் தங்குகின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த முஸ்லீம்கள் எப்பவும் அப்படி தானே இருக்கும், கூட்டமாக தான் தங்குவாங்க. அந்த பகுதிக்கு ஈரான் அட்டாக் பண்ணியாச்சு. அதுதான் 2வது நாள் நடந்த அட்டாக்கில் 8 பேர் சத்தாங்கன்னு சொல்கிறதுல 6 பேர் அரபி முஸ்லீம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும். 2 பேரில் ஒருத்தர் அமெரிக்கன் சிட்டிசன், ஒருத்தர் வேறு நாட்டிலேருந்து வந்தவர். அதுக்கு இஸ்ரேலில் கொண்டாடினாங்க. பார்த்தீங்களா, முஸ்லீம் கொண்டுட்டாங்கன்னு. உடனே அங்கத்து ஃபாரின் சொன்னார், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? சத்தவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் நம்முடைய குடிமக்கள், நம்முடைய சிட்டிசன். அவங்க இஸ்ரேல் ஆர்மியில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆஃபீஸர் ரேங்கில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலோட கன்னஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவங்களோட செனட்டில்
முஸ்லீம் எம்பிகள், அரபி முஸ்லீம் எம்பிகள் இருக்கிறாங்க. ஏன் நத்தன்யாகுனுடைய இந்த அமைச்சரவையிலே இஸ்லாம் அரபிகள் இருக்காங்களே. அதுதானே சரியான டெமோக்ரஸி, ஜனநாயகம். இந்தியன் ஜனநாயகம் தூக்கி பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒன்றும் கம்மி கிடையாது. இந்த ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், அதே ஹிஸ்புல்லா, ஹமாஸை போல தான். ஒரு வித்தியாசமும் இல்லை. புல்டோஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிராமணர்கள் தான் இந்த நாடு. இந்த உண்மை தெரியாமல் அநேகர் இஸ்ரேலை திட்டுறாங்க. பாரிஸ் ஆலன்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்குது. என்னமோ எஸ்ஆர்எம்ல நான் இன்ஜினியரிங் படிக்க போனால் அப்புறம் தான் தமிழுக்குன்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் இது நான் பார்த்துருக்குறேன் ஏற்கனவே சொல்கிறது. அண்டா போல ஆகாய போல் போட்டுக்கிட்டே இருப்பான். அது வேறு விஷயம். ஆனால் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு விதமாக பேசுவானே தவிர 100ன்னு சொன்னால் அதில் 30 தான் விஷயம் இருக்கும், 70 தான் புரடாசாக இருக்கும். அப்போது சமீபத்தில் நேற்று நடந்ததில் ஒரு யூடியூப் அவருடைய இதில் நான் பார்த்தேன். என்ன சொல்கிறார், இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, இஸ்ரேல் ஈரானை தாக்குறாங்க, பட் தாக்கு கண்டு இஸ்ரேல் கையிலையும் நியூக்ளியர் பாம்பு இருக்குது, தாக்க சொல்லுகின்ற அமெரிக்க கையிலையும் நியூக்ளியர் பாம்பு இருக்குது, இந்தியா கையில் இருக்குது, பிரிட்டன் கையில் இருக்குது, ரஷ்யா கையில் இருக்குது. ஸோ அவனும் ஒரு நியூக்ளியர் பாம்பு செய்யட்டுமே, இவனுக்கு என்ன பிரச்சனை. அதாவது ஈரான் அழிக்கணுன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை, எல்லோரும் தங்களுடைய கால்குள்ளே கொண்டு வரது அவங்க பிரச்சனை. இதுதான் உட்காந்துட்டு பேசுகிறான். ஈரானுக்கு நியூக்ளியர் பாம்பு என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்போ இந்த இஸ்ரேலும் ஈரானுமாக 1979 வரைக்கும் அவ்வளவு க்ளோஸாக இருந்தாங்க, கடந்த 2500 வருஷத்துலேருந்து. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பாரிஸில் அந்த அந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்கணும். அநேகர்களுக்கு இந்த சரித்திரம் தெரியல. இஸ்ரேலர்கள் அடிமைகளாக இருக்கும்பொழுது பேபிலோனில் பேர்ஷியன் ராஜா கோரஷு போய் நெபுகத்நேசருடைய பையனை ஜெயிச்சு அந்த நாடை கைப்பற்றி அரசனாக வந்த பிறகு கோரேஷின்னு எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல், எசேயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் 72 வருஷம் கரெக்டாக முடியுது. கோரேஷ் சொல்கிறார், இந்த ஜனங்களை விட்டுவிடுங்கள், அவர்களை தேவாலயத்தை கட்டுட்டுன்னு. அன்னையிலிருந்து 1979 வரைக்கும், அதான் நான் சொன்னேன், 2500 வருஷமாக இஸ்ரேலும் பேர்ஷியா என்ற நாடு தான் இன்றைக்கி ஈரான்னு சொல்கிறாங்க. பேர்ஷியாவும் அவ்வளவு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஈரானில் எப்படி மொசாதெல்லாம் போனது, இன்றைக்கி நேற்று போகல, அன்னையிலேருந்து இருக்குது. இப்போ அவங்க பேர் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு விஷயம். ஏன்னா அவங்களுடைய எல்லா ஈரான் டெவலப்மெண்ட்லேயும் இஸ்ரேல் உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ 1979 அரசாண்டு இருந்த ஷா என்றவர், அவரை பிரார்த்தனம் பண்ணி ஏமாற்றி ஆயத்துல்லா குமேனி இந்த மத கலவரத்தை கொண்டு வந்து இஸ்லாம் நாடாக மாற்றியாச்சு. அன்னைக்கு தான் இஸ்ரேலோட இவங்களுக்கு எதிரி ஆகிடுச்சு 1979 அது இந்த பாரிஸ் ஆலனுக்கு புரிஞ்சுக்கணும். இல்லை இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக பேசுகின்ற யூடியூப் ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 1979 தான் இஸ்ரேல் ஈரானும் விரிச்சல் உண்டாயிடுச்சு. ஆனாலும் ஆயத்துல்லா குமேனி அவங்களுடைய புரோட்டோக்காலில் ஒரு சட்டத்தை வச்சாங்க, ஈரான் ஒருபொழுதும் அட்டாமிக் பாம்பு செய்யக்கூடாது, நியூக்ளியர் செய்யக்கூடாதுன்னு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ இருக்கின்ற அலி கமேனி தான் இந்த விஷயத்துக்கு ஆரம்பம் வச்சார், இஸ்ரேலை முச்சூடும் அழிக்கணும்னு. அதுக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்களும், மசூத் இப்ராஹிம் ஒருத்தர் வந்தார் பிரைம் மினிஸ்டராக ஒரு 10-15 வருஷம் முன்னாடி, இஸ்ரேல் அழிப்பது தான் என் நோக்கம் அப்படி சொல்லி 2 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ இருக்கின்ற முகமது பெஷான்றவன் தான் நான் யுத்தத்துக்கு விரும்புகிற நல்ல இஸ்ரேலுடன் சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தது அவர் ஜெயிக்கிறார். ஏன்னா ஈரான் ஜனங்களுக்கு இப்போ ஆளுகின்ற ரெஜிம் தேவையில்லை. இந்த முஸ்லீமுங்க, இந்த அரபு முஸ்லீமுடைய சட்டம் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் பெண்கள் ஜெட்டியும் பிராவும் விட்டு நடக்கிறாங்க ரோட்டில், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, இது எதிர்த்து நிற்கிறாங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு. அப்போ இஸ்ரேல் தங்களுடைய மண்ணுக்கு வந்தாங்க. அப்போ மற்ற நாடுகள் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க நாட்டில் வேலையும் கூலியும் இல்லாத இருக்கிறவங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு அனுப்பி பாலஸ்தீனர்கள் என்ற ரீதியில் ஒன்று போல வந்தாங்க. அவங்க இவங்களுடைய யாசர் அராஃபத் தான் முதல் தலைவன், பிஎல்ஓன்னு நிறுவிய தலைவன், பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அவன் யார், எஜிப்டில் பிறந்து வளர்ந்தவன், அவன் ஒன்றும் இந்த மண்ணில் பிறந்தவன் அல்ல. காசாவில் இருக்கின்ற முஸ்லீம்கள் யார், ஈஜிப்டில் இருந்து தள்ளப்பட்டவர்கள், வேலையும் கூலி இல்லாதவங்களை அங்கே போய் தங்கடான்னு சொல்லிட்டு
பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இந்த அரபு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள். சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் பழைய ஃபோட்டோஸு பாருங்கள். ஜெருசலேம் ஃபோட்டோ, இஸ்ரேலுடைய ஃபோட்டோ, வெறும் மண்ணும் மேடாக இருந்த இடம். ஈவன் ஜோர்டானுடைய இந்த சைடு இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல இந்த வெஸ்ட் பேங்க்னு, இங்கெல்லாம் ஒரு ஈக்காக கூட கிடையாது. டோட்டலாக ஒரு 10,000 பேர் இருந்தாங்க. அந்த 10,000 பேரும் விட்டு போயாச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் மண்ணே வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு, ஒன்றுமே இல்லாத நாடு அது. அந்த நாட்டை விலை கொடுத்து வாங்கினாங்க இஸ்ரேலுங்க, எங்களுடைய முன்னோர்கள் நாடு என்று சொல்லி. எங்களுடைய முன்னோர்களுடைய சவக்கல்லர்கள் இங்கே இருக்குது. அப்ராம், இசாக்கு, தாவீது, சாலமோன்னு சொல்லிட்டு ராஜாக்களதும் தீர்க்கதரிசிகளுடைய கல்லர் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காசை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ நம்ம பார்க்குற இஸ்ரேல் வாங்கிக்கிட்டு தான், ஏன்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன் கூட பிரிட்டன் வந்து இஸ்ரேல் ஏமாற்றியாச்சு. அப்படி வாங்கிட்டு தான் பிரிட்டனுடைய அமெரிக்கன் சப்போர்ட்டோட 1948 எங்களுக்கு சொந்த மண் என் கையில் இருக்குது, எங்களுக்கு செப்பரேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ கூட ரெடியாக இருந்தாங்க. யூஎன் வந்து ஒரு சொல்யூஷன் வச்சாச்சு, இது 2 நாடாக்குவோம். ஓகே, ஒன்று பாலஸ்தீன் நாடு நாடாக இருக்கட்டும், எங்களுடைய இஸ்ரேல் நாடு எங்களுடைய நாடாக இருக்கட்டும். அப்போ வந்து முஸ்லீம் யாரும் அதை ஏற்றுக்கல. வேண்டாம் 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 வேண்டாம், நாங்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டோம், எங்களுக்கு முழு எங்களுது தான். அன்னைக்கு 100கணக்கான இருக்கின்ற குடும்பங்கள் 48 சரித்திரத்தை பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இன்றைக்கு லட்சக்கணக்காக மாட்டாங்க. எப்படி? மற்ற நாடுகளிலிருந்து வேலை வெட்டியில் அதெல்லாம் அனுப்பி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு காசு தரோம், வேலை தரோம்னு சொல்லி அனுப்பி 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 அவங்க சேர்க்க இஸ்ரேல் என்ன பண்ணுது, அப்படியே இடத்த இந்த வெஸ்ட் பேங்கில் பிடிச்சி டோட்டலாக பிடிக்கிற மாதிரி வந்துட்டான். அந்த இடத்துக்கு பேரே மாற்றியாச்சு, வெஸ்ட் பேங்க்ன்ற பேர் மாற்றி யெகூதியா சமாரியான்னு வச்சாச்சு. அதுதான் ஒரிஜினல் பேர், பிப்ளிக்கலான பேர் அதுதான். வெஸ்ட் பேங்க் என்ன அர்த்தம்? பேங்க் என்றால் காசு போடுற பேங்க் அல்ல, பேங்க் என்றால் நதிக்கரைன்னு அர்த்தம், ஆத்தோரம். வெஸ்ட் பேங்க் என்றால் என்ன அர்த்தம்? யோர்தான் நதியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற இடம்னு அர்த்தம். ஈஸ்ட் பேங்க் இங்கே தான் இருக்குது, இஸ்ரேலுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் அதுக்கு இது கிடையாது. யோர்தான் நதியினுடைய மேற்கு பகுதி அதுதான் சமாரியா, யூதேயா, அதை பேரை மாற்றியாச்சு. அங்கே வந்து நாங்கள் தலைமுறையாக இருக்கின்றோம், தலைமுறையாக இருக்கின்றோம். எத்தனை நாளாக இருக்கிறீங்க நீங்கள்? எத்தனை நாளாக இருக்கிறீங்க? இதெல்லாம் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. தங்களுடைய மண்ணுக்கு வந்து இவங்க சரி அப்படியே நீங்கள் வாழ்ந்தாலும் இவங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஸ்கூலு, எஜுகேஷன் எல்லா உரிமை கொடுக்குறாங்க அவங்க. இஸ்ரேல் ஒரு சட்டமே இருக்குது, 10 பேரில் 3 பேர் அரபு முஸ்லீமாக இருக்கணும், 3%. புரியுதுங்களா? 10ல் 3 அப்படின்னா 30%. இப்போ நீங்கள் 3 பேரை சேர்ந்து ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதில் ஒருத்தன் வந்து அரபு முஸ்லீமாக இருக்கணும். 30 பேர் படிக்கின்ற கிளாஸ் ரூமில் 10 பேர் அரபு முஸ்லீமாக இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துட்டு இங்கே பண்ணுறாங்களா? அந்த மாதிரி இந்தியாவில் பண்ணுறாங்களா? பாருங்கள், கேரளாவுடைய டிஜிபி ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஆர்எஸ்எஸும் பஜ்ரங் தளம் அந்த 10 பேர் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் பேரை தூக்கணுன்றாங்க. யார்? அகஸ்டின் ஜார்ஜ்ன்றவர். அவர் பெண்டகோஸ்டல் கிறிஸ்தவனா, அதனால் அவர் அந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கேரளா டிஜிபியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து இது பண்ணியிருக்கு, வீட்டோ பண்ணியிருக்கு பார்லிமெண்ட்டில். ஆனால் ஜனநாயகம், நாங்கள் எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்குறோம். நம்பர் 1 ஃப்ராடுங்க. இங்கத்தி ஆர்எஸ்எஸ், இங்கத்தி பஜ்ரங் தள், இங்கத்தி இந்து முன்னணி, சந்து முன்னணி, ராம் சேனை, அந்த சேனை, இந்த சேனை, இதுதான் வெளியில் இருக்கின்ற ஹமாஸு அப்படின்னு முஸ்லீமும் சொல்கிறது. இங்கே இருக்கின்ற திராவிடர்கள் சொல்கிறோம் எங்கள் மண்ணுன்னு, அதே மாதிரி இஸ்ரேல் சொல்கிறார்கள் எங்கள் மண்ணுன்னு. அவங்க வந்தேரிங்க கிடையாது, அதுதான் அவங்களுடைய மண். இப்போ வந்தேரிங்க யார்? பிராமணர்கள் உள்ளே வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி வேறு நாட்டிலேருந்து உள்ளே வந்தவன் தான் பலஸ்தீனன்னு இன்றைக்கி சொல்கிறவன். பலஸ்தீன நாடே கிடையாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன் பலஸ்தீன நாட்களை ஈஜிப்டோ ஜோர்டானோ அக்செப்ட் பண்ணுறதில்ல? ஈவன் லெபனான் அக்செப்ட் பண்ணுறது இல்லையே. காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனுக்கு நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வராதிங்கன்றாங்க. ஜோர்டானில் இருக்கிற எங்கள் நாட்டுக்கு வராதுன்றீங்க. அந்த பக்கம் லெபனான் போகக்கூடாதா? எங்கள் நாட்டுக்கு வராதுன்றாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க. ஏன் அங்கே இருந்தாலும் வேலை கூலி இல்லாமல் இஸ்ரேல் அகேன்ஸ்டாக தீவிரவாதம் செய்ய முடியும் அனுப்பப்பட்ட கூட்டம் இது. அவங்கள சந்தை நீ இங்கே வந்தால் இதே தீவிரவாதம் இங்கே பண்ணுவீங்க, அங்கேயே இருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈரான் சப்போர்ட்டு, நம்ம நாட்டில் இருக்கின்ற எல்லாரும் சப்போர்ட்டு, இந்த யூடியூபருங்கெல்லாம் சப்போர்ட்டு, ஜீவா டுடேலேருந்து உண்மை தெரியாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே திராவிடர்கள் தமிழர்கள் இது எங்கள் மண்ணுன்னு சொல்லி
எப்படி பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார்களோ அதே போல தான் இஸ்ரவேலர்கள் எங்கள் மண்ணுன்னு சொல்லி அந்த இஸ்லாம் சட்டத்தை எதிர்க்கிறார்கள். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். பாலஸ்தீன் சரித்திரத்தில் இல்லவே இல்லை, எங்கேயுமே கிடையாது. யார் பாலஸ்தீன அரசன்? யார் நான் ஆண்டான்? இதெல்லாம் சொல்லணும். அப்போ இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தங்களுடைய உரிமைக்குமாக யுத்தம் செய்கிறாங்க, போராடுறாங்க. யாராகிலும் இஸ்ரேல் போய் ஃபஸ்ட்டு யாராகிலும் அட்டாக் பண்ணுறாங்களா? இஸ்ரேலோட ப்ராக்ஸி யார்? ப்ராக்ஸியை வச்சு அட்டாக் பண்ண சொல்கிறான் அந்த அறிவில்லாத பாரசாலர். இஸ்ரேலோட ப்ராக்ஸி யார்? இஸ்ரேல் யார் அட்டாக் பண்ணியிருக்கு? எங்களை தொட்ட நாங்கள் தொடர்ந்து தவிர இஸ்ரேல் யாரும் பண்ணலையே. October 7 நடந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுது. October 7 அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? எதுக்கு? ஹமாஸுக்கு என்ன வேலை? ஹமாஸு ஜனங்களுக்காக என்னத்தை செய்கிறாங்க? அவங்க செஞ்ச டனலும் எல்லாம் இஸ்ரேல் தாக்கிறதுக்கு தானே, அதான் அவங்களுடைய நோக்கமே. பாலஸ்தீன் என்ன பண்ணாங்க? இந்த பிஎல்ஓன்னு சொல்கிறவங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டி, அவங்க நோக்கம் இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு தானே. ஹிஸ்புல்லாவோட நோக்கம் என்ன? அந்த ஜனங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து வாழ்வாதாரம் கொடுத்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டா? இல்லையே, இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு தானே. ஈரான் குட்டிச்சோரம் ஆக்குறாங்கல்ல, குட்டிச்சோரம் ஆகிடுச்சுல்ல, இஸ்ரேல் அழிக்கணும், அதான் நோக்கம். பொறுத்து 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 பார்த்தாச்சு. ஊமை மிரண்டால் காடில் கொள்ளாதுன்றது மாதிரி பொறுத்து பார்த்தாச்சு. இனிமேல் 2ல் 1 பார்த்துட்டு தான் இந்த ஈரான் அழிச்சா டோட்டல் இந்த தீவிரவாதம் ஒழிஞ்சிடும். ஹூத்திகள் எங்கே போய் ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ ஈரானை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்களே, ஹூத்தி என்ன பண்ணுறாங்க? இப்போ புதுசாக ஒருத்தன் தலை எழும்புறான். யார்? ஈராக்கில் இருக்கின்ற ஒரு புது ஒரு தீவிரவாதம் உருவாச்சு. ஏன்னா லெபனானில் இருக்கின்ற ஹெஸ்புல்லா ஆல்மோஸ்ட் போச்சு, எல்லாம் வேறு நாட்டுக்கு போட்டு ஹெஸ்புல்லா எல்லாமே ஆயிடுச்சு. உடனே ஈராக்கில் காத்தியாப் ஹெஸ்புல்லான்னு ஆரம்பித்தாச்சு. கேத்தியாப் ஹெஸ்புல்லா. இப்போ அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க, இனிமேல் இஸ்ரேல் ஈரானை தொட்டாச்சுன்னா நாங்கள் தாக்குவோம். எப்படி? இதுதான் அங்கே நடக்கின்ற விஷயம். ஈரான் எதுக்கு இஸ்ரேல் தாக்குறாங்க? எங்களுக்கும் வாழணும், வருகின்ற எங்களுடைய தலைமுறைகளுக்கும் வாழணும். அதில் நீ ஒருபோதும் நியூக்ளியர் பாம்பு செய்யக்கூடாது. இப்போ இந்தியாவில் நியூக்ளியர் பாம்பு இருக்கு, யாருக்கு என்ன அச்சுறுத்தல்? அடிக்கடி பாகிஸ்தானில் போடுறாங்களா? இல்லையே. பாகிஸ்தானோட நியூக்ளியர் பாம்பு இருக்கு, இந்தியாவுக்கு ஏதோ கேடு பண்ணுறாங்களா? இல்லையே. அதே போல் இவ்வளோ பேசுகிறவங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ரஷ்யா எதுக்கு உக்ரைன் அட்டாக் பண்ணது? காரணம் என்ன? ஏன் பண்ணாங்க? ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவை அட்டாக் பண்ணாங்களா? இல்லையே. உக்ரைன் என்ன சொன்னாங்க? நாங்கள் இயூவில் சேர்றோம், யூரோப்பிய யூனியனில் சேர்றோம். அப்போ ரஷ்யாவுக்கு இயூவில் சேரக்கூடாது உக்ரைன். ஏன்? உக்ரைன் இயூவில் சேர்ந்தாச்சுன்னா உக்ரைன் நாட்டில் நேட்டோ படைத்தளம் வந்துடும். அப்போ அதில் அமெரிக்கன், ஜெர்மன், ஈவன் டர்க்கி, நேட்டோவில் இருக்கிற நாடுகளது ஆர்மி எல்லாம் அங்கே வந்துடும். இது ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல். அதுக்கு நீ யூவில் நீ சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பாரிசாலுக்கு என்ன பதில் இருக்குது? அதுக்கு பதில் சொல்லட்டுமே பாரிசாலன். இதுக்கு மட்டும் சொல்கிறாங்கல்ல, ஒரு நியூக்ளியர் பாம்பு வைக்கட்டுமே கையில். இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்க யார்? அவங்களுடைய இதில் கை போடுறதுக்குன்னு சொல்கிறாங்கல்ல. உக்ரைன் விஷயத்தில் தலை போடுறதுக்கு ரஷ்யாவுக்கு என்ன உரிமை இருக்குது? அதை சொல்லணும். உக்ரைன்ற நாடு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு தான் ரஷ்யோடு இணைக்கப்பட்டது, சோவியத் யூனியனுக்குள்ளே இணைக்கப்பட்டது. ஒரு 70 வருஷம் இருந்தாங்க ஒன்றா, திருப்பி பிரிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அதாவது ஜார்ஜியா, தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசாக்ஸ்தான், அசர்பைஜான், அர்மேனியா, உக்ரைன், இதெல்லாம் சோவியத் யூனியனுக்குள்ளே இருந்த நாடுங்க. அப்படியே பிடிச்சாங்க. கம்யூனிசம் 89 விழுந்தோட எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து வெளியில் வந்துட்டாங்க. வேண்டாப்பா உன்னோட பாடுன்னு. அப்போ இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாச்சு இல்லை. பாரிசாலன் வாய்க்குள்ள ஒன்றா இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போது அது சொல்லணும். அப்போ ரஷ்யா செஞ்சது நியாயம். அப்போ அன்னைக்கு என்ன பேசுனாங்க? ஜீவத்தோட நான் பார்க்குறேன், ஃப்ரெண்டாக என்னுடைய ஒருத்தர் இருக்கிறார், உமா என்னவோ ஒருத்தர் இருக்கிறார், அந்த பிபிசியினுடைய ட்ரைனிங் கிடைச்சவர், தொப்பி போட்டு பேசுவார் ஜீவத்தோடு. இல்லை பாருங்கள், அமெரிக்கா செய்கிற வேலையை பாருங்கள், உக்ரைனை சப்போர்ட் நேட்டோ பாருங்கள். ரஷ்யாவோட ரஷ்யா செய்கிற நியாயமா? உக்ரைனுடைய கிரிமியான்ற படுறதால எடுத்தாச்சு அவங்க, அது நியாயமா? ரஷ்யா உக்ரைன் நோண்ட போனது ரஷ்யாவை இல்லையே. அப்போது ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல்னு வரும்பொழுது ரஷ்யா உக்ரைனை தாக்கலாமாம், அது பிரச்சனை கிடையாது, யூஎனுக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல். இவர்கள் நியூக்ளியர் பாம்பு செய்தா
வெறும் 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் தான் இது. வெறும் 22,000. அந்த நாட்டில் ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டால் போதும், நாடே அழிஞ்சிரும். இவங்களுடைய நோக்கமே இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு. அவன் நியூக்ளியர் வைக்கிறான். நாங்கள் இஸ்ரேல் அழிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கடந்த 15-20 வருஷமாக. அப்போ இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அவங்க நியூக்ளியர் பாம்பு செய்கிறது? அதனால தான் அழிக்கிறாங்க. ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறவங்க நியாயத்தை பேசணும். அப்போ எப்பொழுதுமே இவங்க எல்லாம் இந்த யூடியூபர்ஸு, அது பாரிசாலனாக இருக்கட்டும், ஜீவா டுடே இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அதில் உட்காந்து பேசுகின்ற நான் இஸ்லாம் விரோதியெல்லாம் கிடையாது, நியாயத்துக்கு நிற்கிறேன். இப்போ இந்தியாவில் நான் இஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மண்ணில் நானும் கிறிஸ்தவனான எனக்கும் இஸ்லாமான என் சகோதரர்களுக்கும் இஸ்லாம் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரே அதிகாரம் தான். எப்பொழுது நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய பாலிட்டிக்ஸ் வேறு, இந்தியா விட்டு இருக்கின்ற இஸ்லாமியருடைய பாலிட்டிக்ஸ் வேறு. அந்த இஸ்லாம் கொள்கையும் இந்த இஸ்லாம் பாலிட்டிக்ஸும் நம்ம ஒன்றாக இணைக்கக்கூடாது. இங்கே இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியில் தான் இருக்கணும், அங்கே ஒருபோதும் மெஜாரிட்டி ஆகக்கூடாது. மெஜாரிட்டி ஆனால் தான் பிரச்சனை. உடனே மற்றவங்க காஃபிர்கள் ஆகிடுவாங்க. மெஜாரிட்டி இல்லாமல் அவங்கள மைனாரிட்டியை வச்சுருந்தார். எல்லாருக்கும் ஒரே உரிமை தான். இப்போ பாருங்கள், டெல்லியில் நடந்தது, யூபியில் டெல்லியிலலாம் இஸ்லாமியில் வீடை புல்டோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒருத்தர் நேற்று வந்து சொல்கிறார், கடந்த 60-70 வருஷமாக டெல்லியில் இருக்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் இப்போ புல்டோஸ் பண்ணுறாங்க, தமிழர்கள் இடத்த. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு ஜெர்மன் போயம் இருந்தது, அதை வச்சுட்டு அவர் சொல்கிறார், அதே கதி எங்களுக்கு ஆயிடுச்சு. என்ன அந்த ஜெர்மன் போயம் சொல்கிறது? தொழில் சங்கத்தில் இருக்கின்றவர்களை ஹிட்லர் அழிக்கும் பொழுது நான் நினச்சேன், நான் தொழில் சங்கத்திலலாம் இல்லையே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளை மார்க்சிஸ்டில் அழிக்க ஆரம்பித்தார். அப்போது நான் நினச்சேன், நான் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்லாம் கிடையாது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு யூதர்களை அழிக்க ஆரம்பித்தார். அப்போவும் நான் நினச்சேன், எனக்கு என்ன பிரச்சனை, ஆனால் யூதன் இல்லையேன்னு. இப்போது என்னையும் அழிக்க வந்துட்டாங்க, எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்னு. அதே கதி தாங்க மற்றவங்களுக்கும், இதே கதி தான். இஸ்லாமியில் வீடு அடிக்கும்போது பிஜேபி இந்துக்களுக்கெல்லாம் அவர் சொல்கிறார், நாங்கள் எதுக்கு தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம் எனக்கே தெரியல. புரியுதுங்களா? பிஜேபி ஆர்எஸ்எஸோட நோக்கம் பார்ப்பனியம் தாங்க. ஹமாஸ் அது முஸ்லீம் பார்ப்பனியம், இது ஹிந்து பார்ப்பனியம், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே திராவிடர்களுக்கு ஈக்குவலாக தான் அங்கு யகூதர்கள். இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்குங்க. சும்மா இஸ்ரேலை போட்டு திட்டாதீங்க. நீங்கள் நான் ஒருத்தர் திட்டினாலும் இஸ்ரேலுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், சரித்திரத்தை மறைச்சி வச்சு எங்களுடைய தலைவர்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்த நாடு. நீங்கள் ஒன்றும் விட்டு கொடுக்கல, அவங்க காசு கொடுத்து வாங்கின நாடு அது. இஸ்ரேல் என்று நம்ம பார்க்கின்ற இந்த மேப்பில் இருக்கின்ற மண்ணை கிலோமீட்டர் இன்ச்சு பை இன்ச்சாக காசு கொடுத்து வாங்கினாங்க. அவங்க யாரும் விட்டு கொடுக்கல. அதுவும் இந்த இருக்கின்ற பிச்சைக்காரன் கிடையாது. இதனுடைய ஓனர்கள்லாம் சவுதியிலையும் ஈஜிப்ட்லையும் இருக்கின்ற அந்த காலத்தில் இருந்த மில்லியனர்கள். தங்களுடைய குப்பை கொட்டுகின்ற குப்பை தொட்டியாக இருந்தது இஸ்ரேல். வெறுப்போடு இருந்தாங்க. சரித்திரத்தை படிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. பழைய ஃபோட்டோவை பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு இஸ்ரேல் எப்படி இருந்ததுன்னு. நான் என்னுடைய எல்லாம் சிவம் என்ற சேனலில் போட்டுருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் பழைய இஸ்ரேலினுடைய விஷயங்கள்லாம். ஒன்றுமே கிடையாது. 100கணக்கான குடும்பங்கள் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் அலன் பீன்று வந்ததுக்கு அப்புறம் தங்களுடைய இந்த காட்டு தண்ணீர் இல்லாத இடத்துல தங்கம் விளையுது பார்த்த உடனே எங்களுக்கு இந்த நாடு வேணும், இது எங்களுதுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் விஷயம். இன்றைக்கி உலகத்தினுடைய எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேல் இல்லைன்னா உலகம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு முதுகெலும்பு இஸ்ரேல் தான். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளில் 70% யூதர்கள் தான். நீங்களும் நானும் உட்காந்து பேசுகின்ற இந்த இன்டர்நெட்டிலிருந்து மொபைல் ஃபோனிலிருந்து ஃபேஸ்புக்கிலிருந்து கூகுளிலிருந்து, ஏன் உலகத்தில் எவனாவது ஒருத்தன் ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் வாங்க, அந்த ப்ராசஸர்னு சொல்லுகின்ற இன்டெல் பென்டியம் இல்லைன்னா அதே போல் ஏஎம்டி எல்லாம் யகூதந்து தான். நம்ம பேசுகின்ற ஹலோன்னு சொல்லுகின்ற ஃபோன் கண்டுபிடித்த கிரஹாம்பெல், பெரிய விஞ்ஞானியாக இருக்கின்ற ஐன்ஸ்டீன், நியூட்டன், யார் எல்லாம் இது எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபேரடே, இப்படி சொல்லிகிட்டே வரலாம். இந்த சான்ஸ்கிரிட் ஓதுறவன் என்னத்தை கண்டுபிடிச்சான்?
அவன் சொல்லுவான், அவன் யூஸ் பண்ணுற மைக்கு, ஸ்பீக்கரு, லைட்டு எல்லாம் யூதர்களுக்கு தான். இது நாஸ்திகளுக்கும் பொருந்தும். அவங்க சொல்கிறாங்கல்ல கடவுள் இல்லை, கடவுள் சொல்லிட்டு வராங்கல்ல. பகுத்தறிவு என்றால் கடவுள்னு சொல்கிறதில்ல. பகுத்தறிவு ஒரு விஷயத்தை சரியாக விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு. இஸ்ரவேல்கள் சொல்கிறவங்க எல்லாம் யார்? எல்லாம் விசுவாசிகள். யூதர்கள் சொன்னாலே யெகோவாவை விசுவாசிக்கிறவங்க தான். அப்புறம் கிறிஸ்துவர்கள் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பென்சிலாம் கண்டுபிடிச்சி யார்? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எல்லாம் யார்? இதில் எத்தனை நாஸ்திக விஞ்ஞானி இருக்காங்க? நோபல் பிரைஸ் கிடைச்சதில் எத்தனை நாஸ்திகம் இருக்கிறான்? பேசினா இது இந்த வீடியோ பேசிக்கிட்டே போவேன், ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இது நம்முடைய கிறிஸ்தவர்கள் தெரியாமலும் சபையில் பேசாமலும் பெரிய பெரிய மீட்டிங்கில் இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு பார்ப்பனியம் தலை விரித்து ஆடுகிறது. இங்கே இந்தியாவை பற்றி நம்ம பேசணும் என்றால் இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 120 மொழிகளுக்கு இலக்கணம் கொடுத்ததே கிறிஸ்துவ மிஷனரிகள் தான். இந்த பாப்பான் கிடையாது. இவன் கொண்டு வந்ததே மனுஸ்மிருதி தான் சம்ஸ்கிருதத்தில். வேற எவனும் படிக்கவே கூடாது. எச்சரா சொல்றார். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னுமே இங்கே கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் இருந்ததாங்களாம். எந்த கல்லூரி பல்கலைக்கழகம் இருந்தது? உடனே சொல்லுவாங்க அங்கே அது இருந்தது, இங்கே இருந்ததுன்னு. குருகுலம் இருந்தது. இதில் எத்தனை பேர் போய் படித்தாங்க சொல்லணும். எம்எஸ் விஸ்வநாதன் அந்த இசைஞானி அவர் சொல்கிறார், பாலக்காடு மலையாளி அவர். அன்றைக்கு இசை தெரிஞ்சது ஒரு நம்பூதிரி, எல்லாம் இந்த பார்ப்பனம் தான். அவர்கிட்ட பிச்சை எடுக்கிறது போல போய் 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 தான் அவர் சங்கீதம் சொல்லி கொடுத்தாராம். அப்போ இதெல்லாம் யார் கையில் வச்சுருந்தாங்க? அவங்க தான். மற்றவங்க எல்லாம் 10 அடி தூரம், 12 அடி தூரம், 20 அடி தூரம் தூரம் நிற்கணும். எவனும் படிக்கிறது இல்லை, படிப்பே கிடையாது. பெருசாக வாய் கீழே பேசுவாங்க. ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, பழைய யூனிவர்சிட்டி. எத்தனை கிறிஸ்துவங்க படிக்கிறாங்க அதில் பாருங்கள். இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. மெக்காலை எல்லாம் கெடுத்துட்டான். ஆமாம், மெக்காலை கெடுத்துட்டான். யார் கெடுத்துட்டான்? பார்ப்பனனுடைய அந்த மேதாவித்தத்தை கெடுத்துட்டான். அவன் தான் படிக்கணுன்றதை கெடுத்துட்டான். எல்லாரும் படிக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இவங்களுக்கு பிடிக்கல. இன்றைக்கு அதே சிஸ்டத்தை மறுபடியும் கொண்டு வர பார்க்குறாங்க இந்த பார்ப்பனர்கள். அந்த சிஸ்டத்தை மறுபடியும் வேறு விதமாக உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. அதுக்கு புத்தி இல்லாத சூத்திர இந்துக்கள் கூட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன கதியாகும் தெரியுங்களா? இன்றைக்கு டெல்லி தமிழர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, அந்த கதியாகும். நாங்கள் எதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம், இந்துக்களும் ஓட்டு போட்டோம், இப்போ எங்களே வழியாதாரமாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 6000 வீடு இடிச்சிட்டு 180 1800 வீட்டுக்கு தான் அவங்க இது கொடுக்குறாங்க. மற்றவங்கெல்லாம் ரோட்டில் எல்லாம் போச்சு. ரயில்வே வேற ரூட்டில் வரணும், அதுக்கு எடுக்க வேண்டியது 9 மீட்ரு. அங்கெல்லாம் பார்ப்பனுடைய பெரிய வீடுங்க இருக்குது. அதுக்கு பதிலாக ரூட்டை இந்த பக்கம் மாற்றி கிட்டத்தட்ட 30 மீட்டருக்கு எடுக்கிறாங்க. அந்த லென்த்தில் இருக்கிற வீடுங்கெல்லாம் புல்டோஸ் பண்ணுறாங்க. இதான் நடக்குது. அதெல்லாம் தமிழர்கள். இப்போ தமிழ்நாடு புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே திராவிடர்கள் எப்படி அனுபவிக்கிறாங்களோ, பாடுபடுகிறார்களோ, அதே போல தான் மண்ணுக்காக யூதர்கள் தங்களுடைய மண்ணுக்காக பாடுபடுகிறார்கள். இங்கே எப்படி பார்ப்பனன் பொய் சொல்லி நிற்கிறானோ, எப்படி சரித்திரத்தை மாற்றுறானோ, ஆரியர்கள் உள்ளே வந்தவர்களால் நாங்கள் இங்கேயே இருந்தவனுக்கு எப்படி சொல்கிறானோ, சரஸ்வதி நாடு எப்பொழுதுமே சரஸ்வதி நதின்றது மண்ணுக்கு கீழே தான் போவோம், மேலே போகாது. இப்படி பொய்யானதை சொல்லி மோகஞ்சதார ஆரப்போன்றது ஆரிய சிவிலைசேஷன் சொல்ல சொல்லி, கீழடின்றது ஆரிய சிவிலைசேஷன் சொல்ல சொல்லி இப்படிலாம் கொண்டு வந்தார்களோ, இப்படி தான் அங்கே இருக்க சரித்திரத்தை மாற்றுறாங்க, இஸ்ரோ சரித்திரத்தை மாற்றுறாங்க. ஆனால் அங்கே தான் ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களால் டச் பண்ண முடியல. இங்கே மாற்றினாலும் மாற்றுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இருக்காங்களே, இந்த யூஸ்லெஸ்ஸான எடப்பாடி போல் ஒருத்தர் இருக்கிறான், தமிழிசை போல் சொந்தம் ஜாதி சொந்த ஜனங்களே காட்டி கொடுக்குறவங்க. இப்போ பெருசாக முருக பக்தி வந்திருக்கு அவங்களுக்கு. எல்லாம் வேஷம் போடுற ஃப்ராடுங்க. இப்போது யுத்தம் நடக்கும்போது இந்த மாதிரி அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? இந்த தீவிரவாத கூட்டமான இந்த ஈரானியன் தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணுறவங்க. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது பிரியமானவர்கள். கடைசியாக நான் எப்பொழுதும் சொல்கிறது போல் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் அவங்களுக்கு தோல்வி இல்லை. பிரியம், 3ஆம் உலக போராக இது மாறவே மாறாது. இந்த வேத வசனத்தினுடைய ஆழம் தெரியாத அநேக பாஸ்டர்களே 3ஆம் உலக போர் வருகிறது. ஒரு ஜெகன் போல் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் திடீர் என்னென்னமோ சொல்லுவார். தோ வருது தோ போதுன்னு. அப்புறம் அப்படியே அதே நாக்கில் வேறு விதமாக பேசுவார். இப்பெல்லாம் வரப்போகிறதில்ல பிரியமானவர்களே. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தருடைய 2ஆம் வருகை, பிரத்யட்சமான 2ஆம் வருகை நேரத்தில் தான், அந்த காலகட்டத்தில் தான் 3ஆம் உலக போர் வரும். அப்பொழுது இஸ்ரவேல் தோற்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தோர்த்து போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் ஒலிவு மலையில் இறங்கும். ஒலிவு மலை 2ஆக பிரியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்குமானால் வேண்டுகோள், வேதத்தில் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எழுத்து கூட விடாமல் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. உண்மையான தேவன், உண்மையான வேத புத்தகம் என்றால் பைபிள் தான். படியுங்க. பார்ப்பனர்களுடைய கற்பனை சிருஷ்டியான ராமாயணம் பகவத்கீதை நடந்ததே கிடையாது. அது உண்மையாக்கி அதுக்கு தேவாலயத்தை கட்டி அப்படி ஒரு பொய் போதகமான ஒரு மதம், அதில் இருக்கின்ற மதத்தினுடைய விஷயத்தை பார்த்த எல்லாம் ஆண் இருப்பும் பெண் இருப்பும் காம விகாரங்கள் தான். அதை விட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. மெய்யான தேவன் மனிதனுக்காக பூமியில் வந்து மனிதன் செய்ய தவறுக்காக பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து உயர்த்தெழுந்து உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும் என விசுவாசிகள் என்று சொன்ன இயேசுவை நீங்கள் விசுவாசித்தார். அவரை ஏற்றுக்கொண்டு ஞானாஸ்நானம் எடுத்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வாழுமானால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று சமாதான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கின்ற முடிவில் நீங்கள் தேவனுடன் போய் சேர முடியும். இவர்கள் சொல்லுகின்ற மதத்தை, இந்த இந்துத்துவாவை நீங்கள் நம்பி வாழ்ந்தால் இங்கே நீ கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே விட மாட்டான், அப்புறம் எங்கே பரலோகத்தில் விடுறது? ஆக அது ஒரு ஃப்ராடுத்தனம். இயேசுவை விசுவாசியுங்க, உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த செய்தி விருப்பமானால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.